ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் முன்வைத்த விமர்சனம் தொடர்பான கேள்வியால் டென்ஷனான செங்கோட்டையன் இறந்து போன அவரது தாயை கொச்சைப்படுத்தும் வகையில் ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம் பேசியது தவறு என நினைத்த மறுகணமே மீண்டும் செய்தியாளர் சந்திப்பை நடத்திய செங்கோட்டையன் பொதுவெளியில் மன்னிப்பு கோரி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. நரம்பில்லா நாக்கு என்ன வேண்டுமானாலும் பேசும் என்ற சொல்லாடல் தமிழ் மொழியில் பழக்கத்தில் உள்ள ஒன்று. அந்த சொல்லாடலுக்கு உதாரணம் தான் செங்கோட்டையனின் இந்த பேச்சு. அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. அதிமுகவில் அமைதி புயலாக இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீரென தலைமைக்கு எதிராக வெடித்து கட்சிக்குள் பூகம்பத்தை கிளப்பினார். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்து பரபரப்பை கூட்டியிருந்தார். மனம் திறந்து பேசிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட கட்சி தலைமைக்கு எதிரான சொல்லாடலை கூட பார்த்து பார்த்து பயன்படுத்தி இருந்தார் செங்கோட்டையன். ஆனால் திடீரென நிதானத்தை இழந்து இறந்து போனவர்களையே ஒருமையில் பேசி தனது தரத்தை தானே குறைத்துக் கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன். அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. அதிமுக பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட பிறகும் தனது இயல்பான அரசியல் நடவடிக்கைகளை கவனித்து வரும் செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஆர்பி உதயகுமாரின் விமர்சனம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். உடனே டென்ஷனான அவர் சிரித்தபடியே அம்மா செத்து கிடப்பதை முதலில் பார்க்க சொல்லுங்கள் என ஆர்பி உதயகுமார் குறித்தும் அவரது தாய் குறித்தும் நிதானத்தை இழந்து ஒருமையில் பேசினார். அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. செங்கோட்டையனின் நாகரிகமற்ற இந்த பேச்சு உடன் இருந்தவர்களையே முகம் சுளிக்க வைத்தது. என்னதான் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, மூத்த அரசியல் தலைவர் என்று புகழப்பட்டாலும் அரசியல் மாண்பு இல்லாத நிதானமற்ற அவரது பேச்சு பொதுவெளியில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரில் அறக்கட்டளையை தொடங்கி சமூக சேவையாற்றி வந்த உதயகுமாரின் தாயை கொச்சைப்படுத்தி விஷமத்தன்மையுடன் ஒருமையில் பேசியிருப்பது சொந்த கட்சியினரையே மேலும் எரிச்சலூட்டி இருக்கிறது. அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. அவர் ஏதோ சொல்லுவார். அவர் அம்மால செத்து கிடக்குற அதை போய் பார்க்க சொல்லுங்க. தாம் பேசியது தவறு என உணர்ந்த செங்கோட்டையன் பேட்டி கொடுத்த 10வது நிமிடமே மீண்டும் செய்தியாளர்களை அழைத்து தரம் தாழ்ந்த தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார். ஆர்பி உதயகுமார் தாயை இழந்து துக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாகவும் தாயின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் செங்கோட்டையன் கூறினார். அது மட்டுமின்றி தாயின் அருமை பிள்ளைகளுக்குத்தான் தெரியும் என உருக்கமாக கூறி தன்னால் நேரில் சென்று அஞ்சலி செலுத்த முடியவில்லை என வருத்தம் தெரிவித்தார். அப்போது உதயகுமாரை பற்றி கேட்டார்கள். மன்னிக்க வேண்டும். அவர் துக்கத்திலே அவருடைய தாய் இழந்து கண்ணீரில் மல்லிக் கொண்டிருக்கிற போது அவர் குடும்பத்திற்கு நான் செல்ல இயலவில்லை. இந்த சூழ்நிலையில் அவருடைய தாயுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருடைய தாய் இழந்து இன்றைக்கு துக்கத்திலே துயரத்திலும் இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த தாயுடைய அருமை பெற்ற மகன்களுக்குத்தான் தெரியும். ஆகவே அந்த துக்கத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அவர் ஆத்மா சாந்தியடைய எங்கள் அனைவர் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.